அறியப்படாத தமிழகம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த புக்கை பற்றி சில தகவல்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே வந்து இந்த புக்கை பற்றி நான் ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். இந்த புக்கை பற்றி நிறையாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து பரமசிவன் அவர்கள் வந்து எழுதியது. கிட்டத்தட்ட வந்து ஒரு கிபி 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்தோட வரலாறு இல்லை இருக்கும். நம்ம சமைக்கிற சமையல் பொருள்லேருந்து உப்புலேருந்து ஆரம்பித்து அந்த சாப்பிட்ற அந்த கிழங்குலேருந்து விளையாடுற அந்த பல்லாங்குழி, அதுக்கப்புறம் வந்து நம்ம உறவு முறைகள், அப்புறம் வந்து இந்த துறவி, அப்புறம் வந்து இந்த பிரியாணி, அதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது, நம்ம தமிழர்கள் வந்து யூஸ் பண்ணுற எல்லா பழக்க வழக்கங்களும், எல்லா பொருளுக்கும், எல்லா ஒரு நம்பிக்கைக்கும் அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எந்த ஊர்லேருந்து வந்துச்சு, அதுக்கான சான்றுகள் என்ன, எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் சும்மா மட்டும் வந்து இல்லை இது வந்து இங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு தொல்காப்பியமோ இல்லை சிலப்பதிகாரமோ இல்லை இந்த திருவள்ளுவர் சொன்னதோ திருக்குறளோ வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த பாடலை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து தமிழர்கள்ட்ட இல்லை, இது வந்து இங்கேருந்து தான் வந்துச்சு, இதை வந்து இந்த நூற்றாண்டுலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த புதுக்கோட்டையில் உள்ள இந்த கல்வெட்டு 106 நம்பரில் இந்த கல்வெட்டில் வந்து இதுக்கு வந்து சான்று இருக்குது அப்படின்னு சொல்லி முழுக்க லாஸ்ட் ஒரு 2000 வருஷத்தோட வரலாறு வந்து இதில் இருக்கும். மேபி அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். நான் ஒரு வாட்டி படித்து முடிச்சிட்டேன், கொஞ்சம் மறந்துடுச்சு. எல்லாமே நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, இப்போ எப்படி அது மாறி இருக்குது, அது மாதிரி வந்து எந்தெந்த பழக்க வழக்கம் வந்து எந்தெந்த ஒரு சமயங்கள்கிட்டருந்து எந்தெந்த கேஸ்ட் அவங்கக்கிட்டேருந்து வந்துச்சு, எந்தெந்த மதம் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, எந்தெந்த மதம் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து முன்னாடி எந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிச்சு, அது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து இதில் இருக்கும். அறியப்படாத தமிழகம்னு சொல்லிட்டு நிறையா இலக்கியவாதிகள் வந்து அந்த எழுத்தாளர்கள் வந்து இந்த புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு பிடிச்ச அந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட இந்த புக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. எல்லா தமிழர்களும் வந்து ஒரு வாட்டி இந்த புக்கை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன இந்த புக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, துறவு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் உள்ளதான் பார்க்க போகிறோம். துறவு என்னும் சொல் திருமணம் வேண்டாத வாழ்க்கையை குறிப்பதாக தமிழர்களால் இதுவரை கருதப்படுகிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்திய பகுதியில் பிறந்த சமணம், பௌத்தம் ஆகிய 2 மதங்களே உலகத்தில் முதலாக துறவு நெறியை வலியுறுத்தியவையாகும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலே வந்து இங்கே சமணமும் பௌத்தமும் தான் வந்து இந்த துறவுன்றதே வந்து இங்கே கொண்டு வந்துச்சு. தமிழர்களுக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக வந்து நமக்கு அந்த துறவுன்றதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணால் தான் வந்து வாழ்க்கை வந்து முழுமையடைன்னு சொல்லிட்டு யாருமே இங்கே ஒத்துக்கலை. இப்போ வரையுமே வந்து எல்லாமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து அவங்க கொண்டு வந்தது தான். பட் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு இது லேட்டாக நம்ம வந்து அந்த துறவு நிலைன்றதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். கல்யாணமே பண்ணிக்காமல் வந்து துறவு நிலைக்கு போகிறத. ஈவன் இந்த கிறிஸ்டின்ஸ் வந்து இப்போ சில இது ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க இதில் கூட வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் வந்து ஒரு பிடிக்காமனா எப்படி சொல்கிறது, ரொம்ப நாட்டை இல்லாமல் தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா தான் பொண்ணோ பையனோ வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு தான் பார்க்குறாங்க. பட் அவங்க துறவு நிலைக்கு போகிறத வந்து அவங்க வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு வந்து சில பேத்துக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும் குழந்தை குட்டியோட அப்படின்னு தான் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் வந்து இந்த துறவு நிலைன்றது வந்து தமிழர்கள்ட்ட வந்து பெருசாக வந்து போய் சேரலை அப்படின்றாங்க. இது ஆரம்பித்ததுமே வந்து இந்த சமணமும் பௌத்தமும் தான் அப்படின்றாங்க துறவு நிலைன்றத. சமண பௌத்தத்திற்கு முந்தைய வைதிக நெறியில் திருமணம் வேண்டாத வாழ்க்கைக்கு தனித்த மரியாதை எதுவும் கிடையாது. பிரம்மச்சரியம், கிருக்கஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என வரிசைப்படுத்தி வாழ்க்கையின் இறுதி சட்டத்தில் குடும்ப வாழ்க்கையினையும் விட்டுவிடுவது ஒரு நெறியாக சொல்லப்பட்டது. இன்றளவும் பிராமணர்களில் சிலர் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் சந்நியாசம் வாங்கிக் கொள்கின்றனர். இறப்பதற்கு 1-2 நாளைக்கு முன்பாகவே, சில மணி நேரங்களுக்கு முன்பாகவோ கூட பார்ப்பனர் சந்நியாசம் வாங்கிக் கொள்வது உண்டு. இதற்கு ஆபத் சந்நியாசம் என்று பெயர்னு சொல்லிட்டு பிராமணர்கள் வந்து இன்ன வரையுமே அந்த சந்நியாசன்றதை ஃபாலோ பண்ணுறாங்க. இறப்பதற்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. சமணமும் பௌத்தமும் தமிழ்நாட்டிற்கு துறவு நெறியை அறிமுகப்படுத்தப்பட்ட காலந்தொட்டே துறவு நெறி ஒருபோதும் தமிழகத்தில் செல்வாக்கு பெற்றதில்லை. சமூகத்தின் மிகச்சிறிய அசைவுகளில் ஒன்றாக அதுவும் இருந்தது, அவ்வளவே. தொல்காப்பியம் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் கூட கணவனும் மனைவியும் இணைந்தே அறம் செய்ய வேண்டும் என்று வரையறை செய்கிறதுன்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் கூட வந்து புருஷனும் பொண்டாட்டி வந்து சேர்ந்து தான் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா தமிழர்கள்ட்ட வந்து இந்த துறவு நிலைன்றது வந்து ஒரு பெருசாக ரீச் ஆகலை. ஆனால் இது வந்து ஆரம்பித்தது வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டில் வந்து சமணமும் பௌத்தமும் தான் வந்து இந்த துறவு நிலையை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்றாங்க. உலக அரங்கில் சமண பௌத்தத்திற்கு பின்னரே ஏனைய மதங்கள் துறவு நெறியை பெருமைப்படுத்தின. கிபி 4ஆம் நூற்றாண்டிற்கு பின்னரே கிறிஸ்துவமும் துறவு நெறியை ஏற்றுக்கொண்டது. தமிழ்நாட்டு சைவம் கிபி 13ஆம் நூற்றாண்டு அளவில் மடங்களை உருவாக்கிய போது துறவு நெறியை ஏற்றுக்கொண்டது. ஆனால் அதை கொள்கையாக பரப்பவில்லை. தமிழ்நாட்டு வைணவத்தில் மடங்களில் ஜீயராக பொறுப்பு ஏற்பவர்கள் அப்பொழுது முதல் குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் என்பதே வழக்கமாக இருந்தது. சமண பௌத்தங்கள் போதித்த துறவு நெறிக்கு மாறாக குடும்பம் என்ற நிறுவனத்தினை பேணியது பக்தி இயக்கத்தின் எழுச்சிக்கான காரணங்களில் ஒன்று. எனவே
திருமணமும் திருமண சடங்குகளும் விருப்பத்திற்கும் பெருமைக்கும் உரியவதாக இன்றளவும் தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. திருமணம் மனித வாழ்வை முழுமையாக்குகிறது என்னும் கருத்து இன்றளவும் ஆதிக்கம் செலுத்துகிறது. கிராமப்புறங்களில் ஊர்கோயில் அல்லது சாதிக்குரிய கோயில் அல்லது சாதி பஞ்சாயத்து இவற்றிற்கான வரியில் திருமணமாகாத ஆண்களிடம் இருந்து அரைவரியே வசூலிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இன்னுமே தமிழர்கள் அந்த துறவு நிலையை ஏற்றுக்கவே இல்லை. எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டு அது அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும், அப்போ தான் வாழ்க்கை முழுமையடையும் சொல்லி தமிழர்கள் இன்னுமே நம்புகிறாங்க. அந்த டயத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையே அந்த கோயிலுக்கு வரி கொடுக்கணும், இல்லை அந்த பஞ்சாயத்துக்கு வரி கொடுக்கணும்னா யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்கள்ட்டலாம் ஒரு அரை வரி தான் வாங்குவாங்களாம். ஏன்னா அவன் அரை மனிதனாக தான் அவனை பார்ப்பாங்களாம். அவன் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போ தான் அவனை ஒரு முழு மனிதனாக பார்க்குறாங்க. இல்லைனா அந்த கோயிலுக்கோ அந்த பஞ்சாயத்துக்கோ ஒரு 100 ரூபா வரி கொடுக்கணும்னா அவன்கிட்ட 50 ரூபா தான் வாங்குறாங்க. அப்படின்றதுமே இங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக அந்த ஒரு குமரி வாழையினை ஈனாத வாழை நிறுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க கல்யாணம் ஆகாமல் இறந்து போயிட்டா அந்த பையனோட பணத்துக்கு முன்னாடி அந்த ஈனாத வாழை, அந்த குமரி வாழையினை அப்படின்னு சொல்லி அந்த வாழையை நிறுத்தி அந்த பையனோட கையை எடுத்து அதில் தாலி கட்டுற மாதிரி அந்த பையன் கையில் தாலியை வச்சு இன்னொருத்தவங்க யாராச்சும் அந்த வாழை மரத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தாலியை அருவாளால் அறுத்து போட்டுருவாங்களாம். ஏன்னா அவன் இறந்துட்டான், அட்லீஸ்ட் அவன் அந்த சாவு போகிறப்ப கூட அவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மன திருப்தி கொடுக்கணும், அந்த சாவுக்கு ஒரு திருப்தி அடி அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே கல்யாணம் ஆகாமல் செத்து போயிடக்கூடாது. கல்யாணம் ஆகிறது தான் முழுமையடையும் வாழ்க்கை. அதனால தான் அந்த துறவு நிலையை தமிழர்கள் ஏற்றுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்றாங்க. பின்னர் இறந்தவருக்கு வாழை மரம் தாலி அறுப்பது போல அந்த தாலியினை அறிவாளால் அறுத்தெறிகின்றனர். இறந்தவர் மனமாகிவிட்ட முழு மனிதராகிவிட்டார் என்பதே இதற்கு பொருளாகும். சமண பௌத்த மதங்கள் தமிழ்நாட்டில் செல்வாக்கிழந்து போனமைக்கு அவை துறவு நெறியை பெரிதும் வற்புறுத்தியது ஒரு காரணமாகும். சமண பௌத்த மதங்கள் தமிழ்நாட்டில் செல்வாக்கிழந்து போனமைக்கு அவை துறவு நெறியை பெரிதும் வற்புறுத்தியது ஒரு காரணமாகும். துறவுக்குரிய தெய்வங்களோ துறவியான தெய்வங்களோ தமிழர் மரபில் இல்லை. ரிஷி, முனி, முனிசாமி, தவசி என்ற பெயரில் இறப்புக்கு பின் தெய்வமாக காட்டப்பட்டவர்கள் சிறு தெய்வ கோயில்களில் 10ஓடு 1ஆகவே வணங்கப்படுகின்றனர். தனித்த மரியாதை பெறுவதில்லை. இந்த துறவு நிலையை இங்கே கொண்டு வந்தனால தான் சமண பௌத்த மதங்கள் கூட பெருசாக தமிழ்நாட்டில் இல்லை, அதை ஏற்றுக்கல அப்படின்றாங்க. கிறிஸ்தவ மதம் நுழையும் முறை பெண் துறவி என்ற கருத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. 9-10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் சில சமண மதத்து பெண் துறவிகள் அங்கங்கே இருந்ததனை காட்டுகின்றன. இவர்கள் சிறிய அளவில் சமண மத கல்வி பணி செய்து வந்ததாக தெரிகிறது. சைவ மடங்களுக்கும் கிறிஸ்துவ மடங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளை அனுப்பும் பெற்றோர்கள் இன்றளவும் அதனை முழுமையாக ஈடுபாட்டோடும் மனமகிழ்ச்சியோடும் செய்வதில்லை என்பது ஒரு கசப்பான உண்மையாகவும் சொல்கிறாங்க. இப்போவுமே அந்த சமண மதத்துலேயும் சரி அந்த கிறிஸ்தவ மதத்துலேயும் சரி அவங்க பிள்ளைங்களை அந்த துறவி அனுப்புறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது தான் ஒரு தமிழர்களுக்கான ஒரு பெருமை, அதுதான் கரெக்டுன்னு நம்புகிறாங்க. அதனால தான் இது துறவு நிலைன்றது தமிழர்கள்ட்ட பெருசாக ரீச் ஆகலை. இந்த சமணமும் பௌத்தமும் தான் துறவு நிலையை கொண்டு வந்துச்சு. பட் அவங்க இந்த துறவு நிலையை கொண்டு வந்தனால தான் அவங்களோட மதங்களுமே இங்கே தமிழர்கள் பெருசாக ஏற்றுக்கலை, நிறையா பேர் இல்லை அப்படின்றதே சொல்கிறாங்க. ஸோ தோ பரமசிவன் அவர்கள் எழுதி அந்த அறியப்படா தமிழகம், இதை வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. இது ஒரு 100 ரூபா. ஆனால் இதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ற, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்கேருந்து வந்துச்சு, இந்த சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு, பழக்க வழக்கங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ எப்படியா மாறி இருக்குது, அதுக்கான சான்றுகள் என்ன, எல்லாமே இதில் இருக்கும். ஒரு விஷயத்தை சும்மா சொல்லிட்டு கடந்து போயிருக்கவே மாட்டாங்க. தோ பரமசிவன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நிறையா புக்ஸ் எழுதியிருக்காரு. வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமை இழந்து போன நமது இளைஞர்களை மனதில் கொண்டே இந்த சிறுநூல் எழுதப்பட்டுள்ளது. இது சில முற்போக்காளர்கள் கருதுவது போல பழமை பாராட்டுதல் இல்லை, வேர்களை பற்றிய அறிமுகமும் விஞ்ஞானத்தின் பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேர்கள் எங்கேருந்து ஆரம்பித்தோம் எல்லாத்தையுமே அதோட அறிமுகம் தான் இந்த புக்கு அப்படின்றாங்க. கடந்த 30 ஆண்டுகளாக நான் கண்டும் கேட்டும் வாசித்தும் அறிந்தவை மட்டுமே இந்த நூலில் பதியப்பட்டுள்ளன. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் தான் என் வளர்ப்புக்கும் கல்விக்கும் வாழ்வுக்கும் பட்டறிவுக்கும் எல்லையாகும். ஆயினும் என் தேடல் மனிதனை நோக்கியே. ஸோ இந்த மனுஷன் தமிழர்கள், இந்த மனுஷன் எங்கேருந்து ஆரம்பித்தான், அவனோட அந்த வேர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, அவனோட பழக்க வழக்கங்களோட வேர்கள் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அது எல்லாமே இதில் இருக்கும். பிரியாணி எங்கேருந்து வந்துச்சு, யார் மூலியமாக வந்துச்சு, பிச்சை எடுக்கிறது யார் மூலியமாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே இதில் இருக்கும். வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். நன்றி.